அன்புள்ள நண்பர்களே, செந்தில்குமார் மெசேஞ்சரில் தயவுசெய்து நம்ம மெசேஞ்சரில் அந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் ஓப்பனாகவே ஏதாவது ஒரு வீடியோவில் கேளுங்க, கமெண்ட்ஸில் வரும், பொதுமக்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரியா? 2165 ஓகே ஐடி. அவர் என்ன கேட்குறாருன்னா, பாய் இந்த திருப்பரங்குன்றமாக ஏதோ ஒரு மழை பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் அதனுடைய கருத்து என்னன்னு கேட்குறாரு. நான் என்னத்தை சொல்கிறது கருத்து? யாருடைய வழிபாட்டு தளத்தையும் யாரும் மீறி எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? மத சார்பற்ற நாடுங்கிறனால நம்ம அண்ணன் தம்பியா இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோமே தவிர எங்களுக்குள்ள ஓடக்கூடிய ரத்தம் யாருன்னு பார்த்தா யாருன்னு தெரியாது. அப்படித்தானே? இஸ்லாத்தை மனசார ஏற்றிருக்கோம். ரத்தம் யாருக்குள்ளது? நாடாருக்குள்ளதா, தேவருக்குள்ளதா, பல்லருக்குள்ளதா, பறையனுக்குள்ளதா? இப்போ இருக்கீங்களா மக்கள், அவங்களுக்குள்ளதா? எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணுறாங்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இந்து முஸ்லீம் சண்டையை ஏற்படுத்தி விட. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லக்கூடாது, கேட்குறாங்க சொல்கிறேன். முதல்ல நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? முதல்ல என்னையும் மூர்த்தியும் பிரிக்கணும். புரியுதா? முடியுமா? மூர்த்தியோட ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் பிரிக்கணும். முடியுமா? மூர்த்தியோட மகள் இருக்கு, வயசு பிள்ளை, அந்த பிள்ளை என் மருமக எல்லாத்தையும் பிரிக்கணும். முடியுமா? இதை முடிச்சா இதை பிரிச்சாதானங்க நீங்கள் ஊரில் இந்து முஸ்லீம் இதெல்லாம் பிரிக்க முடியும். அது நடக்கிற காரியம். அது யாரோ எவனோ செய்கிறான்னா, இந்து மக்கள், நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. புரியுதா? அதே போல் இஸ்லாமிய மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன நமக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கோம், அதை அவங்க தான் பேசி தீர்க்கணும். இவங்க மேலே தப்பு, அவங்க அதெல்லாம் நான் சொல்ல வரலங்க. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னுடைய மனசு எல்லாரும் ஒன்று, ஆண்டவன்ட பிள்ளைங்க தான். அவங்கவுங்க வழிபாட்டு தளத்தை அவங்கவுங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சாதான் எவனோ ஒருத்தன் உள்ள கற்பாட்டில் வெள்ளாடு பூந்த மாதிரி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். இது தமிழகம் இடம் கொடுக்காது. முதல்ல இந்த 3 பேரையும் பிரித்தா தானே நீங்கள் அந்த நம்ம நாட்டில் பிரிக்க முடியும். அது நடக்கிற காரியமாக அது. அதனால எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும். நம்ம எவனோ ஒருத்தன் வராங்கிறதுக்காக அவனுக்கு நம்ம இடத்த கொடுத்துட்டு நம்ம இடத்த அள்ளிட்டு போகிறதுக்கு நம்ம விட முடியாதுங்க. இதே என்னுடைய பதில். தயவுசெய்து இனிமேல் மெசேஞ்சரில் அந்த கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் இதுக்குள்ளே வந்துருங்க. சரியா? கமெண்ட்ஸில் வந்தால் பொதுமக்கள் பார்க்கவும் நம்ம சொல்லவும் ஒரு ஆதாரமாகவும் இருக்கும். ஓகே, நன்றி.